வாங்க, வணக்கம். என்ன காலையிலே இந்த பக்கம்? காலையில் இருக்கிற முக்கியமான ஆளுங்கெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஏக்கா, நான் சொன்னேன்ல முப்பாத்தா வீட்டுக்காரர் இருந்தா வீட்டுக்கு போக வேண்டான்னு. பாத்தியாக்கா எவ்வளவு நக்கலா பேசுறாருன்னு? வீட்டுக்கு பார்த்து போ. என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, முப்பாத்தா பார்க்கலாம் தான் வந்தோம். ஏன் நீ வேலைக்கெல்லாம் எங்க போறியா? போகணும். ஏக்கா, என்ன காலையிலே வந்திருக்கீங்க? நீ மாடி உட உருசனா அவங்களுக்கு கவலைப்படுறாரு, நீயுமா கவலைப்படுற? ஏக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பிரச்சனை? காலையிலே வந்திருக்கீங்க? ஏடி பிரச்சனை கேட்டு சரி பண்றதுக்கு நீ என்ன இந்த காலனி எம்எல்ஏவா? வாயை மூடிட்டு வேலையை போய் பாருடி. அவங்க தான் வேலை வெட்டிலாம் வந்திருக்காங்க. நீயும் மாடி. முக்கியமான விஷயமா? ஏன் வீட்டு எதுவும் காலி பண்ண போறீங்களா? விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல, அந்த கட்சிக்கு எதிராக ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்ல வந்திருப்பாங்க. பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு கூப்பிட வந்திருக்காங்க. இல்ல வேடிக்கை பார்க்க 30 மட்டும் தான் கூப்பிடுவீங்களா? என்னையெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? வேடிக்கை பார்க்கிறதுக்கு ஒரு தகுதி வேணுமாக்கும். அதுக்குலாம் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. கொழுப்பு உன்ற புருஷன் மிதிக்கும் போது வாயிலே மிதிக்க சொல்லணுமாக்கும். ஏங்க மாமா, அடுப்புல இட்லி வச்சிருக்கற. யாருக்கு மதுவுக்கு பசங்களுக்கு கொடுத்துருங்க. நான் போய் கொஞ்ச நேரம் என்ன நடக்குது ஏது நடக்குது பாத்துட்டு வந்துறேன். முப்பாத்தா, 2 இட்லி குடுக்குறியா? சாப்பிட்டு அப்புறம் போய் பார்க்கலாம். அம்மா முக்கியம் நீ இப்ப இட்லி வாடி போலாம். இல்ல காலையில ஒண்ணும் சாப்பிடல அதான். அட அப்புறமே வந்து சாப்பிடுவோம். சோறு எங்க போயிர போகுது? காலைக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு முக்கியம். வாங்க போலாம். எப்பா பாரு சோறாக்கணும் குழம்பாக்கணும்னா உடம்பு வலிக்குது கை கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா பக்கத்து வீட்டுல ஒன்னும் வேடிக்கை பார்க்கணும்னா எவ்வளவு வேகமா ஓடுறா பாருங்க. ஏய் எல்லாமே எடுத்துட்டு வந்தாச்சு, ஆனா செட் பண்ணணும்னு 2 நாள் ஆகுமேடா. டேய் கதிர், அதெல்லாம் விடுடா, நாங்க சீக்கிரமா செட் பண்ணி கொடுத்துறோம். ஏக்கா, அந்த பசங்கள பார்க்க நல்லா இருக்காங்கல்ல? ஆமா முப்பாத்தா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற கேக்கல என்ற மதுவுக்கு கேட்டேன். சரியா சொன்ன முப்பாத்தா. இந்த பசங்க 3மே நல்லா தான் இருக்குது. மதுவுக்கு இந்த பசங்கள யாராவது பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏக்கா, அவங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்களா இருந்தா ஏக்கா நீங்க வேற தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஆமா இவ சொல்றது சரியா தான் இருக்கு. நாளைக்கு மதுவுக்கு பார்த்து கடைசில அவங்க கல்யாணம் ஆனவங்கன்னு தெரிஞ்சா அவ இன்னும் வருத்தப்படுவா. ஏக்கா, எனக்கு என்னவோ அந்த சிவப்பு கலர் டீ-ஷர்ட் போட்ட பையன் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு அந்த ஆரஞ்சு கலர் டீ-ஷர்ட் போட்டுட்டான்ல அந்த பையன் நல்லா தெரியுது. ஏடி உங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தீங்க, எப்படி மது வந்தானாவது கேட்கலாம். அத்தை, இங்க யாரும் இருக்கீங்க எல்லாரும்? மது, உனக்கு 100 வயசு. புதுசா இந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அங்க நிக்கிற பசங்களை பாரு, எல்லாம் லட்டு மாதிரி இருக்குதுங்களா? ஐயோ அத்தை, நீங்க வேற கம்மன் இருங்க அத்தை, நான் வீட்டுக்கு போறேன். நீங்க இப்பெல்லாம் சொன்னீங்கன்னா நான் உங்களோட பேசவே மாட்டேன். ஐயோ மது, இங்க ஒரு நிமிஷம் வாயேன். நின்னுதான் பாரு, யாருன்னு பாரு. புடிச்சா பார்க்கலாம், இல்லனா போலாம். ஆண்டி, எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன மாப்பிள்ளைய பார்க்க சொல்றீங்க? அம்மா அவன மாப்பிள்ளையே முடிவு பண்ணிட்டியா? எகத்த வீட்டுக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. சும்மா நாங்க வேடிக்கை தான் பார்க்க வந்திருக்கோம். நீ வேற, நீ எதையெல்லாம் கற்பனை பண்ணி தேவையில்லாம எதை நினைச்சிட்டு இருக்காத. போங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். மது, இங்க வா முதல்ல உங்களை பாரு. இவங்களா? என்னாச்சு மது, யாரு? அத்தை, யாரெல்லாம் நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ கடவுள் அவங்க முன்னாடி தான் என்ன கொண்டு நிறுத்துறாங்க. ஏய் என்னவே சொல்ற? ஆண்டி, நான் ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொன்னேன்ல, அது அவர்தான். அவரா? யார் அது? ஏ மது, அந்த சிவப்பு கலர் டீ-ஷர்ட் போட்டுருக்கானே அந்த பையன் தானே? இல்ல, மது டேஸ்ட் அவ்வளவு கேவலமா இருக்காது. அந்த ஆரஞ்சு கலர் டீ-ஷர்ட் போட்டுருக்கானே அவன் தானே?
இல்லம்மா, இந்த வீட்டை நாங்க வாங்கிட்டோம். என்னது சொந்தமாவே வாங்கிட்டீங்களா? அவ்வளவு காசா வச்சிருக்கீங்க? கதிர், என்ன இதுங்க லூஸ் மாதிரி பேசுதுங்க? கொஞ்சம் பொறுமையா இரு. சரிங்க தம்பி, பாத்திரம்லாம் வந்து இறங்குறத பார்த்தோம். வீடெல்லாம் அப்புறமே வராங்களா? இல்லங்க, நாங்க 3 பேர் தான் இருக்க போறோம். கேட்கலீங்க, சொல்லுங்க. ஓ, அவங்களுக்கு காது கொஞ்சம் கேட்காது போல, சத்தமா சொல்லு விக்கி. நாங்க 3 பேர் தான் இருக்க போறோம். ஐயோ, அவளுக்கு காதுல நல்லா கேக்குங்க. நீங்க 3 பேர் தானுங்களா? வீட்ல அம்மா அப்பா பொண்டாட்டி பிள்ளைலாம் இல்லீங்களா? செய்ய கொடுத்துருக்குது, வாங்கோன்னு. அட, நீங்க எங்க ஊர்க்காரங்க மாதிரி பேசுறீங்களாக்கு? கொஞ்சம் வீட்ல வேலை இருக்கு, நாங்க போய் வேலையை பார்க்கலாங்களா? சரி சரி, போய் பாருங்க தம்பி. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாய் போயிட்டீங்க. ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க, நாங்க வந்து பண்ணி கொடுக்குறோம். சாப்பிட்டீங்களா? சாப்பாடு வேணுமா? ஐயோ இல்லைங்க, அதெல்லாம் வேண்டாம். நாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம், நாங்க சாப்பிட்டுக்கிறோம். நீங்க போய் உங்க வேலையை பார்க்கலாம். சரிங்க சரிங்க, நாங்க போயிட்டு வரோம். ஏக்கா, அந்த பையன் கல்யாணம் ஆகலைங்கறா? ஏதோ பிரச்சனை டைவர்ஸ் இருக்குமோ? ஏண்டி, மது வந்து 4 நாள் தான் ஆகுது. 4 நாளைக்குள்ள கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணுவாங்களா? கல்யாணம் வந்து நின்றுக்குன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. சரி, இந்த விஷயத்தை மது கிட்ட போய் உடனே சொல்லுவோம் வாங்க. கரெக்ட் தான். அவ வேற ஊருக்கு கிளம்பணும் பிடிவாதமா நின்னுட்டு இருக்கா. போய் பாப்போம் வாங்க. எவ்வளவு மது, எங்க இருக்கற? சீக்கிரமா வா. என்ன மது கூப்பிட்ட ஒரு மாடு வருது? ஏய், என்னை பார்த்து எல்லாம் குசுகுசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ இல்லம்மா, மதுவை தேடி வந்தோம். மகாலட்சுமியே வந்திருக்குன்னு சொன்னேன். இப்படியே இந்த மாதிரி அந்த பெல்ட் எல்லாம் அடிக்கிற பழகிருச்சுக்கா. என்ற புருஷனோட வாழ்ந்து வாழ்ந்து பழகிருச்சு. அம்மா, மது பார்க்கலான்னு வந்தோம். எதுக்கு அவளை பார்க்கணும்? அவ ஒருத்தியாவது உருப்படியா இருக்கட்டும், அவளை கெடுத்து வச்சிடாதீங்க. என் வீட்டுல எல்லாரும் ஒழுக்கமா இருந்த மாதிரியும் நம்ம தான் கெடுத்த மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த வீட்டை கிடக்கிறதுக்கு 30 ஒருத்தி போதும், பத்தாதுக்கு இந்த அம்மா வேற. என்னடி எங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ ஒண்ணும் இல்ல, மகாலட்சுமி கூடிங்க ஆக மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மா, இந்த ட்ரெஸ்ஸும் இந்த முடியும் உங்க ஒருத்தவங்களுக்கு தான் பொருத்தமா இருக்குமாக்கும். உனக்கு தெரியுது, என்ற வயலுக்கு என்ற மருமகளுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ட்ரெஸ்ஸையும் இந்த முடியும் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்களாக்கும். என்னடி சத்தமா பேசு. இல்ல, மதுவை கடை கூட்டிட்டு போலான்னு வந்தோம். அதுதான் உங்ககிட்ட பேசி நேரம் போயிட்டு இருக்குது. அந்த பிள்ளை போய் பார்க்கலான்னு தான் கூப்பிட்டோம். சரி போய் பாரு, அவ ரூம்ல இருக்கா. ரொம்ப நன்றிமா, கொஞ்சம் வழி விடுங்களேன், போயிடுறேன். போ போ. இந்த வீட்டுக்குள்ள வர எத்தனை பிரச்சனையை சமாளிக்க வேண்டியதா இருக்கு. மது மது ஏக்கா, நல்ல வேளை இந்த பிள்ளை அழுகதான் செய்யுது. எங்க பாட்டு கீட்டு பாடி ஃபீல் பண்ணிட்டு இருக்குமோன்னு நினைச்சேன். ஏண்டி, அதுக்கு என்ன இப்போ? ஐயோ அக்கா, உனக்கு விஷயம் தெரியாதா? இது ஒரு சோக பாட்டோட பாடிச்சா. அதான் இரவா பகலா குளிரான்னு வருமே, அந்த பாட்டு. எப்பேற்பட்ட பாட்டுக்கா இந்த புள்ள பாடி வச்சிருக்குது. அவன் கமெண்ட்ல ஓட கிழிச்சுக்கிட்டு இருக்கானக்கும். அத்தா, எங்க இன்னைக்கு சோக பாட்டை பாடி எல்லாத்துக்கிட்டையும் திட்டு வாங்க வைக்குமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, அழுதுகிட்டு தான் இருக்கு. பார்க்க போய் சமாதானம் இல்ல. ஏ மது, மது அழுகாத மது, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கேன். ஆண்டி, என்ன இருக்க மட்டும் சொல்லாதீங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். ஐயோ, நாங்க சொல்ல வந்த விஷயத்தை மட்டும் நீ கேட்ட, நாங்களே ஊருக்கு போக சொன்னா கூட நீ போக மாட்டே. அப்படி என்ன விஷயம் ஆண்டி? மது, முதல்ல இந்த டீயை புடி. சந்தோஷமான விஷயத்தை நாங்க சொல்றோம். என்ன அத்தை? மது, உன் ஆளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. என்னத்த சொல்றீங்க? அட ஆமா மது, நாங்க போய் தீவிரமா விசாரிச்சுட்டு வந்துட்டோம். அவங்க வீட்ல லேடிஸே இல்ல. இன்னும் சொல்ல போனா அம்மா அப்பாவே இல்லையா. நிஜமாவா? நம்பவே முடியல. அவருக்கு அன்னைக்கு டேட்ல தான் கல்யாணம்னு சொன்னாங்களே. மது, நிஜமாதாமா, அவருக்கு கல்யாணம் நடக்கல. ஆனா கல்யாணம் ஏன் நடக்கலங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரியல. அவர் பேசவே மாட்டேன்ட்டாரு. அந்த பசங்க கிட்ட தான் இந்த விஷயத்தை நாங்க கறந்தோம். ஆமா மது, அவர் கல்யாணம் நடக்கலனா என்ன அர்த்தம்? அவரு உனக்கு தான். கல்யாணம் பண்ணவங்களையே டைவர்ஸ் வாங்க வச்சிருவோம் நாங்க. இப்ப கல்யாணம் பண்ணாத பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமா? அதனால சந்தோஷமா டீயை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணு. அத்தை இருக்கேன். அத்தை மட்டும் இல்ல, நாங்களும் இருக்கோம். இந்த உமா ஒரு காரியத்தை நினைச்சிட்டா அது ஜெயிக்காம இருக்க மாட்டா. அந்த பையன் உனக்கு தான். அப்புறம் பையன் ரொம்ப அழகுதா. போக்கா, அந்த சிவப்பு கலர் டீ-ஷர்ட் போட்ட பையன் தான் நல்லா இருக்கறா. ஆரஞ்சு கலர் டீ-ஷர்ட் போட்ட பையன் தான் கொஞ்சம் நல்லா இருக்கறா. அப்ப பேசாம அந்த பையன் உனக்கு கட்டி வச்சிரலாமா? கோலப்பே, வர வர உங்க வீட்டுக்கு மாதிரி நீ பேசியாக்கோ. அவர் என்னடா எப்ப பாரு நீ கலாய்ச்சிட்டே இருக்கற? நிஜமே என்ன கலாய்க்கற? சரி சரி, கோச்சுக்காதவுமா. நம்மள எல்லாரும் சேர்ந்துதான் மதுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணனும். இப்படி கோச்சினா என்ன பண்றது? நான் உனக்காக பண்ணல, மதுக்காக மட்டும் தான் பண்ணுவேன். நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா ஏன் அவர் கல்யாணம் நின்றுக்கும்? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. இது என்ன பிரமாதம்? உன் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னு சொன்னீல, அதுக்கு ஃபோன் போட்டு விஷயத்தை கேளு. சரியா சொன்னீங்க ஆண்டி. நான் ஊர்ல இருந்து வரும்போது ஃபோன் கொண்டு வரல. இப்போ ஒண்ணு கேட்டு போல. அந்த நம்பரை எங்க அம்மாட்ட கேட்டு எப்படியாவது எடுத்து அந்த பொண்ணுட்ட பேசி பார்க்கறேன்.
அந்த பொண்ணு பேச முடிஞ்சா பேசு, அப்படி இல்லனா நாங்களே விசாரிச்சு சொல்றோம். ஓகே ஆண்டி, ஆனா அவர் எனக்கான்னு தெரியல, அவர் கல்யாணம் ஏன் நின்னுச்சுன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். சரி சரி, சும்மா அழுகாத நிறுத்து. லவ் ஸ்டோரியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும், அதனால அத பத்தி யோசி. இப்பதான் மது முகத்துல சிரிப்பே வந்திருக்குது. ஏடி எல்லாரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்களே, என்ன பேசிட்டு இருக்கீங்க? உன்ற மாமியாருக்கு மட்டும் ஓயவே ஓயாதிரி. சரி சரி, நம்ம 3 பேரும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கிறது அதுக்கு குறுகுறுன்னு இருக்கும். நம்ம வெளிய போய் பேசலாம் வாங்க. மது, டீ சாப்பிட்டுட்டு ஸ்டோரி யோசி, சரியா? நாங்க கிளம்புறோம். மக்களே, 1 சைடு லவ் இனிமேல் 2 சைடு ஆக போகுது. அது எப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பை. அப்புறம் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர்